இங்க சக்தி ஒரு பக்கம் இங்க பொன்னி ஊர்லயே அவங்களுக்கு வீடு கிடைச்சதையும், அது மட்டும் இல்லாம இப்போ பொன்னியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர போற விஷயத்தையுமே இந்த பக்கம் வந்து சந்திரசேகர்ட்டையும் இன்னொரு பக்கம் சண்முகத்திட்டையும் சொல்றாங்க. இது கேட்ட சந்திரசேகரமே, பரவாயில்ல சக்தி, நீ விடாமுயற்சியா இந்த பக்கம் பொன்னியோட மனசை மாத்துறதுக்காக அந்த ஊருக்கே போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்ன, உங்க அம்மா தான் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சக்தியுமே, நான் என்னப்பா பண்றது, நான் என்ன பண்ணாலுமே கண்டிப்பா அம்மா புரிஞ்சுக்க போறது இல்ல, அப்புறம் எதுக்காக அவங்க கிட்ட நான் போய் வாதாடணும், எப்படியாவது பொன்னியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர வேண்டியதான் என்னோட கடமை, பொன்னி வராம நான் இங்க இருந்து வரமாட்டாப்பா அப்படின்ற மாதிரி சக்தியுமே ரொம்பவே கான்பிடண்டா பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க பொன்னியுமே மருதனை இறக்க ஆசைப்பட்டாங்கன்ட்டு பொன்னி கைக்கு மருதனை வைக்கணுங்கிறதுக்காக இங்க சக்தியுமே பொன்னியோட வீட்டுக்குள்ள பூந்து அவங்க கையில மருதனை வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க முத்தையா வெளியில படுத்துட்டு இருக்கும்போது உள்ள யாரோ வராங்க அப்படின்ற சவுண்டுமே கேட்டுருது. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்தையாவுமே யாரோ 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சுக்கிட்டு யாராவது அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. அவங்க 3 பேரும் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கரெக்டா அங்க இருந்து கடைசியா வெளியில ஓடும்போது சக்தியை மட்டும் இங்க முத்தையா கவனிச்சிடுறாங்க. அப்பனா இது சக்தி தான் பொன்னியை பார்க்கறதுக்காக வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்துல நம்ம என்னதான் பண்றது, அந்த பையனை இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணாலுமே அந்த பையனை இந்த ஊரை விட்டு அனுப்ப முடியல. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் மக்கள்ல ஒரு சிலர் அந்த பையனுக்கு ஆதரவா இருக்காங்க. அதை விட முக்கியமா என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காகவே எனக்கு தெரிஞ்சவனுங்களே எனக்கு எதிரியா இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்தையா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல அடுத்த நாள் காலையில எங்க பொண்ணுமே தான் கையில எப்படி மருதனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்பவே வந்து பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இங்க பொன்னியோட ஃப்ரெண்டுமே, இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து சக்தி அண்ணனோட வேலையா தான் இருக்கும், அவர் தான் கொண்டு வந்து வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கேத்த மாதிரி எங்க சக்தியோட கையுமே செவந்து இருக்கு. காலையில எங்க பொண்ணியுமே விநாயகர் கோயிலுக்கு போகும்போது எங்க சக்தியை கவனிக்கிறாங்க. அப்ப சக்தி கையில இந்த பக்கம் லைட்டா ஒரு சைடு மட்டும் செவந்து இருக்கு. இதை பார்த்துட்டு பொண்ணி கணிச்சிடுறாங்க. அப்ப கண்டிப்பா சக்தி நைட் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காரு, வந்தது மட்டும் இல்லாம நம்ம கையில மருதாணி வச்சு விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி அதையுமே கணிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் எங்க பொண்ணியுமே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சக்தியை நேரா கூப்பிட்டு பேசிட்டோம் அப்படின்னா அவருமே நம்ம மேல இருக்கிற இந்த லவ் கிவ் இதெல்லாம் விட்டுட்டு திரும்பி ஊருக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சக்தியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சக்தியுமே பொண்ணி கூப்பிட்ட உடனே, பொண்ணி சொல்லு பொண்ணி, நீ கூப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப ஆர்வத்தோட பொண்ணிக்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பொண்ணியுமே, சக்தி இங்க பாருங்க, நீங்க இந்த ஊர்ல இருந்து ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம எனக்காக நீங்க உங்களோட நிறைய நேரத்தையும் உங்களோட வேலையும் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு நீங்க ஊருக்கு கிளம்புங்க, நீங்க என்னதான் என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் எங்க அப்பாவை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்க பொண்ணியுமே சக்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சக்தியுமே, எங்க பாரு பொண்ணி, நீ என்னதான் என்னை வந்து இந்த ஊரை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா நான் போக மாட்டேன், எனக்கு தேவை நீ தான், நீ வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், உங்க அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் பாரு, உங்க அப்பாவையும் உன்னையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இங்க சக்தி சவால் விட்டுட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பொண்ணியுமே இவர்கிட்ட என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட மூஞ்சி திருப்பிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா பொண்ணியோட ஃப்ரெண்டு மட்டும்தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் பின்வாங்க மாட்டாருன்னு நினைக்கிறேன்க்கா, ஏன்னா அவர் ஒரு முடிவோட இருக்காரு, உன்னை கண்டிப்பா இந்த ஊரை விட்டு கூட்டு போக விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணுகிட்ட அவங்க சக்திக்காக ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டு இருக்க பொண்ணுக்கு இன்னுமே வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இவரும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, கூட இருக்க இவளும் வேற அதுக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்த முத்தையாவும் இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா நம்ம சந்திரசேகர்கிட்ட பேசி ஆகணும், ஏன்னா சந்திரசேகரால மட்டும்தான் தான் பையனை திருப்பி அங்க கூப்பிட முடியும்னு சொல்லிட்டு அவர் டைரக்டா சந்திரசேகருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாம, சந்திரசேகர் நான் தான் முத்தையா பேசுறேன் அப்படின்ற மாதிரி போன் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப சந்திரசேகருமே, முத்தையா நல்ல வேலை முத்தையா, நீ எனக்கு போனே பண்ண மாட்டியோ, என்கிட்ட பேசவே மாட்டியோ நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல எனக்கு போன் பண்ணி பேசிட்ட முத்தையா, சொல்லு முத்தையா எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி முத்தையாவையும் பொன்னியையும் சேர்த்தே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க முத்தையாக்கு சுத்தமா இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. அவருமே சந்திரசேகர் முதல்ல நிறுத்து, நீ இந்த மாதிரி என்கிட்ட இப்படி விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆல்ரெடி உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லி முடிவாயிடுச்சு, ஆனா உன் பையன் தேவையில்லாம என் ஊருக்கு வந்து என் பொண்ணை தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அவன் பண்ற வேலைகளால இங்க ஊருக்குள்ள எக்கச்சக்க பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு அவனை நீ உன் ஊருக்கே கூட்டுக்கப்பா, இந்த மாதிரி எங்க ஊர்ல இருந்து எங்களுக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி இங்க முத்தையா சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னா இங்க சந்திரசேகருமே, இங்க பாரு முத்தையா, நான் எப்பவுமே வந்து என் பையனை எந்த ஒரு இடத்துலையும் தடுக்க மாட்டேன், ஏன்னா அவன் எப்பவுமே என் பேச்சை கேட்கவே மாட்டான், அவன் மனசுல என்ன முடிவு பண்ணிருக்கானோ அது வேணுங்கிறத செய்யற வரைக்கும் அவன் கண்டிப்பா அடங்க மாட்டான், இப்ப அவன் மனசுல பொன்னியோட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிருக்கான், அதனால பொன்னி அவ கூட வர்ற வரைக்கும் கண்டிப்பா அவன் அந்த ஊரை விட்டு நகர மாட்டான், நீ இதுக்கு மேல ஏதாவது பண்ணணும்னா டைரக்டா அவங்ககிட்டே பேசிக்க அப்படின்ற மாதிரி இங்க முத்தையாவை சக்திக்கிட்டே பேச சொல்லி திருப்பி விடுறாங்க. ஆனா முத்தையாவுமே, ஐயோ அவனா, அவங்ககிட்ட பேசினா அவன் எப்பவுமே புரியாத மாதிரி பேசிட்டு இருப்பானே, நான் ஒண்ணு பேசினா அவன் கண்டிப்பா பொன்னியை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவான், அப்புறம் எதுக்காக நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி முத்தையாவும் முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து கோபத்தோட கிளம்பிடுறாரு. அதே நேரம் இன்னொரு சைடு இங்க சுந்தரமே தான் பண்ண தப்புகளால தன் குடும்பம் பாதிக்கப்படுற விஷயத்த நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல தன் குடும்பத்துக்காக உதவி பண்றதுக்கு இங்க வெண்ணிலாவுமே எப்பவும் போல இந்த பெட்ரோல் பங்க் வேலைக்கே போறாங்க. சொல்ல போனா வேற வேலையே கிடைக்காத வாய்ப்புல அவங்க இதையாவது செஞ்சு எப்படியாவது நம்ம குடும்பத்தை ஓட்டிடுவோம். ஏன்னா சுந்தர அண்ணனுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணார்ல, இப்ப அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்காக நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலாவும் பெட்ரோல் பங்க் வேலைக்கு போயிடுறாங்க. ஆனா இங்க வெண்ணிலா கஷ்டப்படுறத பார்த்த சுந்தரமே ரொம்ப வருத்தத்தோட, என்ன மன்னிச்சிரு வெண்ணிலா, என்னால தானே நீ இப்ப வேலைக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வருத்தப்பட்டு வெண்ணிலாட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வெண்ணிலாவுமே இங்க பாருனே, நானும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தானே, நீ எனக்கு அண்ணன் மாதிரினே, கண்டிப்பா நம்ம குடும்பம் கஷ்டத்துல இருக்கிறப்ப நான் வேலைக்கு போகணும்ல, அதனாலதான் நான் வேலைக்கு போறேன், நீ கவலைப்படாதனே, உன்னோட திறமைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நீ வேலையை மட்டும் தேடு, கண்டிப்பா நம்ம குடும்ப கஷ்டத்தெல்லாம் சரி செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாவும் சுந்தர் கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சுந்தரமே தான் செஞ்ச தப்ப எல்லாத்தையுமே நினைச்சு பயங்கரமா வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ரொம்பவே அளவுக்கு மீறி போயிட்டோம், நம்ம கிட்ட இருந்த பவரை ரொம்பவே மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. அவருமே எதுக்கும் ஒரு டைம் நம்ம இங்க பவானியை மீட் பண்ணி பேசலாமே, அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க பவானி சிவானி பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போகும்போது பவானி கிட்ட பேசலாம்னு சொல்லி வராங்க. ஆனா அதே நேரம் இங்க சிவானி பாப்பாவும் ஃபர்ஸ்ட் சுந்தரை பார்த்த உடனே சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே சுந்தர் தனக்காகவும் பொன்னிக்கும் இந்த மாதிரி எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச உடனே இங்க சிவானி பாப்பாவுமே மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. அப்பதான் பவானியுமே சுந்தரோட முகத்தை கவனிக்கிறாங்க. அவங்களும் இங்க சிவானி பாப்பாவை கூட்டிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ணும்போது இங்க சுந்தர் குறுக்க வந்து, பவானி ப்ளீஸ் பவானி, நான் சொல்றதை கேளு, எனக்கு ஒரே டைம் மன்னிப்பு கொடு, இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன், என் லைஃபே பெரிய ட்ராஜடி ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால எப்படி சமாளிச்சு வெளியில வர முடியும்னே தெரியல, எனக்காக ஒரு வாய்ப்பு கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க பவானியுமே இங்க பாருங்க, திரும்ப திரும்ப எங்கள் லைஃப்பில் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு உங்களையும் பிடிக்கல, அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்க யாரையுமே பிடிக்கல, ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க, நீங்கள் பண்ண துரோகத்துக்கு தண்டனையா கடவுள் உங்கள் அப்பாவையும் எடுத்துக்கிட்டாரு, இதுவும் போக மறுபடியும் நான் எப்படி உங்களை மன்னிப்பேன் நினைக்கிறீங்க, நீங்கள் பணத்தை நீங்கள் திருடி இருந்தா கூட அது பணத்தோட போயிருக்கும், ஆனால் நீங்கள் என் மனசை உடைச்சிட்டீங்க, நான் கடைசி வரைக்கும் எனக்கான ஹஸ்பண்டு உங்களை மட்டுமே தான் நான் மலை மாதிரி நம்பியிருந்தேன், என் தம்பி, என் கூட பிறந்த சொந்த தம்பி சக்தி சொல்லும் போது கூட அதை நான் நம்பலை, சண்முகம் சொல்லும் போது கூட நான் நம்பலை, ஆனால் அதை நானே நேரில் பார்க்குறப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த இடத்துல நான் மனசுடைஞ்சு போய் நின்றுகிட்டு இருந்தேன், எனக்காக ஆறுதல் சொல்ல பொண்ணு மட்டும் தான் இருந்தா, இப்போ அவளும் என் கூட கிடையாது, இந்த மாதிரி எனக்கு ஆறுதலா இருந்த எல்லாரையுமே இந்த வீட்டை விட்டு அமைச்சிட்டீங்க, அப்புறம் எப்படி நான் அவங்களை மன்னிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நான் ஏத்துக்குவேன் நினைக்கிறீங்க? அது நடக்க வாய்ப்பே இல்லை. அதை விட முக்கியமா நான் இப்போ இந்த முடிவெடுத்ததுக்கான காரணமே என் பொண்ணோட லைஃபை யோசிச்சுதான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அப்பா என் பொண்ணுக்கு இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா என் பொண்ணை எல்லாருமே ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க. அதை விட முக்கியமா என் பொண்ணுக்கு விவரம் தெரிய வர்றப்போ அவளே ரொம்ப கஷ்டப்படுவா, நம்ம அப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுருவா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என் லைஃப்ல எனக்கு துணையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் உங்களை ஒதுக்கிட்டேன் அப்படின்ட்டு பவானி சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப கோபத்தோட கிளம்புறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சுந்தருக்கு பவானி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் அவங்களால அந்த விஷயத்த பண்ண முடியாம கூனி குறுகி நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால எந்த ஒரு விஷயத்திலையுமே முடிவெடுக்க முடியல. ஏன்னா அவர் பண்ண தப்பு அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அவர் பண்ண தப்புனாலதான் எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்திருக்கு. சொல்லப்போனா பண பிரச்சனை மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நபருமே பெரிய பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகி இப்ப கடைசியில இவங்க ரெண்டு பேருமே பெரிய நிலைமை ஆயிடுச்சு. இதுக்கு மேல வர வழியே கிடையாதா, என் லைஃப் இதுதானா அப்படின்ற மாதிரி இங்க சுந்தர் பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதே நேரம் இங்க சுந்தர் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க விஷயத்த ஒரு பக்கம் ஜெயாவுமே கவனிக்கிறாங்க. அவங்களுமே நம்ம மாப்பிள்ள கொஞ்சம் கொஞ்சமா திருந்த ஆரம்பிச்சிட்டாரு, எப்படியாவது மறுபடியுமே நம்ம பொண்ணோட லைஃப்குள்ள இங்க சுந்தரை கொண்டு வந்தாகணும், அதுக்கான வேலைகளை நாம தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இங்க சுந்தரை மறுபடியுமே பவானி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஜெயா களத்துல இறங்குறாங்க. சப்போஸ் அவங்க இறங்கி இந்த பக்கம் சுந்தரை சேர்க்க முடியுமா, இல்ல பவானி எப்பவும் போல பிடிவாதமா சுந்தர் தான் லைஃபுக்கு வேணான்னு சொல்லி முடிவெடுப்பாங்களா, அப்படி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் காய்ஸ்.